வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் ராகு பகவானின் பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த ராகு பகவான் என்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி மக்களிடத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. நிறைய பேர் ராகு பகவான் என்றால் அவர் தீய செயல்கள், அதாவது தீய பலனை தான் தருவார் என்று பாதியல்ல, முக்கால்வாசி நபர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்களுடைய மைண்ட் செட்டும் இருக்கு. அது உண்மையா என்று பார்த்தோம் என்றால் உண்மை இல்லை. நான் எப்பொழுதும் நம்முடைய பதிவில் சொல்லியிருப்பேன், இன்றும் சொல்கிறேன். எந்த கிரகமும் நல்ல கிரகம் இல்லை, எந்த கிரகமும் தீய கிரகம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் உங்களது லக்னத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள், நல்ல கிரகங்களும் தீய கிரகங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அதுபோலத்தான் ராகு பகவானும். ராகு பகவான் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் எந்த ராசியில் அமர்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையில் தான் அவர் உங்களுக்கு நல்லவராவதும் கெட்டவராவதும் இருக்கிறது. உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், ராகு பகவானுக்கு சொந்தமான ராசிகள் இல்லை, அதாவது வீடுகள் இல்லை. அவர் எந்த ராசியில் அமர்கிறாரோ அந்த ராசியின் தத்துவத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த ராசியின் தத்துவத்தை, தன்மையை எடுத்துக்கொண்டு அந்த ராசி வேலை செய்வதற்கு பதிலாக இவர் அந்த வேலையை இவரது தன்மையில் செய்வார். அதேபோல்தான் கிரகங்களும். ராகுவோடு இணைந்த கிரகங்கள் வேலை செய்யாது. அந்த ராகுவோடு இணைந்த கிரகங்களின் தன்மைகளை ராகு பகவான் உள்வாங்கிக் கொண்டு அந்த பலன்களை இவரது தன்மையில் அதை வெளிப்படுத்துவார். இப்படித்தான் ராகு பகவான் பலன் தருவது மக்களுக்கு. இவர் உங்கள் லக்ன பிரகாரம் நல்ல ஸ்தானத்தில் நல்ல கிரக இணைவுகளோடு இணைந்திருந்து அவர் உங்களுக்கு இடம்பெற்றுவிட்டால், உங்களுக்கு தீய பலன் என்று சொல்வதை விட சுப பலன், உங்களுக்கு மாபெரும் யோகத்தையும் போகத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அபரித கிரகம்தான் இந்த ராகு பகவான், ராகு கிரகம். அப்பேற்பட்ட இந்த ராகு கிரகம் நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் எப்படி தருகிறது? தீய பலன்கள் என்றால் அதற்குண்டான தடுத்து குறைத்து கொள்வதற்குண்டான வழி என்ன? சுப பலன் என்றால் அதை இன்னும் பெருக்கிக் கொள்வதற்குண்டான வழி என்ன? இந்த ராகு பகவானை எப்படி முறையாக வழிபடுவது? அவரின் அருள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆலயம் செல்லக்கூடிய எந்த ஆலயம், எப்படி வழிபடுவது? இது போன்ற கருத்துக்கள் அத்தனையும் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கிறது. முழுமையாக இந்த கருத்தை பார்த்து பயன்பெறுங்கள். நாம் இந்த கருத்தை பார்ப்பதற்கு, அதாவது இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், இறை தொண்டு செய்து கொண்டு வருகிறோம். வேள்வி வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, உலக மக்கள் நன்மை வேண்டி அத்தனை செயல்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் நான் சொன்னது போல் எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, ராகு பகவான் தரக்கூடிய பலன்களில்
சுப பலன் முதலில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராகு பகவான் தரக்கூடிய சுப பலன் என்னவென்று பார்த்தோம் என்றால், மிகப்பெரிய யோகத்தை தருவார். அதற்கூடவே போகத்தை தருவார். இந்த 2க்குமே உரியவர்தான் இந்த ராகு பகவான். மிகப்பெரிய யோகம், நீங்கள் எதிர்பாராத யோகம். ஒரு கீழ்நிலையில் உள்ள ஒரு பிச்சை எடுப்பவர்கள் போல் இருந்த நிலையை, அந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் திடீரென்று உங்களை அம்பானி, பில்கேட்ஸ் இப்படி இது போன்ற உலக தரவரிசையில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கூட உங்களை உயர்த்தி விடுவார். அவ்வளவு பெரிய யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் தான் இந்த ராகு பகவான். கூடவே போகத்தையும் தருவார். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யோகம், போகம் 2க்கும் உரியவர் தான் இந்த ராகு பகவான். சரிங்கள் ஐயா, இவர் இந்த யோகத்தை தருகிறார் என்றால், இவர் எங்கள் ஜாதகத்தில் எப்படி அவர் இருந்தால் இது போன்ற யோகத்தை தருவார் என்று நீங்கள் கேட்பீர்கள். அந்த ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் திரிகோணம், கேந்திரம் இந்த ஸ்தானங்களில் அமர வேண்டும். திரிகோணம், கேந்திரம் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், 1, 5, 9 இந்த ராசிகள், அதாவது உங்கள் லக்னத்திலிருந்து லக்னத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ இந்த ராசிகளில் ராகு பகவான் அமர்ந்து நல்ல கிரகங்களோடு திரிகோணாதிபதி அல்லது கேந்திராதிபதி இவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். குரு பார்வை பெற்றுவிட்டால் இன்னும் சூப்பர் என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில் ராகு பகவான் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு அப்பேற்பட்ட யோகத்தை தருவார். அதேபோல் 1, 4, 7, 10 இது கேந்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த கேந்திரஸ்தானங்களில் திரிகோணாதிபதியோ அல்லது கேந்திராதிபதியோ இவர்களோடு இணைந்து ராகு பகவான் அமர்ந்திருந்து அதை குரு பகவான் பார்த்தாலும் அவரும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தருவார். ராகுவின் யோகம் பெறுவதற்குண்டான நிலை இந்த நிலையில்தான் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இந்த ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள், ஜோதிடத்தில் நாட்டம் உள்ளவர்கள், ஓரளவு அறிந்தவர்களுக்கு நான் சொல்வது மிக எளிதாக புரியும். மற்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. நமது சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றாலே உங்களுக்கு ஜாதகம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு பலனை மிக விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன் உறவுகளே. ராகு பகவானின் நல்ல பலன்கள் இப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்து கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யோகாதிபதியாக செல்வந்தராக ஆகக்கூடிய காலங்கள் விரைவில் உள்ளது. ராகு திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை அந்த நிலைக்கு உயர்த்தி விடுவார். இது உத்தமம். அடுத்தது தீய பலனை எடுத்துக்கொண்டோம் என்றால், தீய பலன் உங்களுக்கு ராகு பகவான் இந்த ஸ்தானங்களை தவிர மற்ற ஸ்தானத்தில் அமர்ந்து 3, 6, 8, 12 என்று சொல்வார்கள். இவர்கள் ஜாதகத்தில் அசுபத்தை தரக்கூடிய அதிபதிகளாக, அசுபத்தை தரக்கூடிய இடமாக ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இந்த அதிபதிகளோடு ராகு பகவான் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு ஏன் நாம் பிறந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கஷ்டத்தையும், பிரச்சனைகளையும், அவமானத்தையும், வறுமையையும் இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகலாம். அவ்வளவு நிலைகளையும் உங்களுக்கு ராகு பகவான் கொடுத்து விடுவார். முதலில் ராகு பகவான் அசுபஸ்தானத்தில் அமராமல் இருக்க வேண்டும். ராகு பகவான் அசுபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டாலே உங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள், அதாவது மது, போதை இது போன்ற இந்த தீய பழக்க வழக்கங்களை ராகு பகவான் கட்டாயம் தந்து விடுவார். இவர் அமர்ந்த ஸ்தானம் சிறப்பில்லாத ஸ்தானம் என்றால் இதனால் விளையக்கூடிய தீய பலன்களை அத்தனையும் நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும்.
இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ராகு பகவானின் நற்செயல், தீயச்செயல் இரண்டையும் பார்த்தோம். ராகு பகவானின் அனுக்கிரகம் பெற ராகு பகவான் தீயச் செயலை குறைத்து கொள்ள, நல்ல செயலாக இருந்தால் அதிகப்படுத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், ராகு பகவானின் வழிபாடுதான் மிகச் சிறந்தது. ராகு பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால், தீய செயல் செய்யும் பொழுது அந்த தீய செயலின் தாக்கம் உங்களுக்கு குறைவாக கொடுப்பார். நல்ல செயல் நடக்கும் பொழுது அந்த நல்ல செயலை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார். ராகு பகவானின் அனுக்கிரகம் இருந்தால். எனவே உங்களுக்கு ராகு திசை நடக்கும் பொழுது கட்டாயம் நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானை வழிபட்டு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு கால வேளையில் தீபம் போட்டு வழிபட்டு வாருங்கள். அதேபோல் உங்களால் முடிந்தால் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானை வழிபட்டு வாருங்கள். மிக மிக சிறப்பை தரும். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் சென்று ஏன் வழிபட்டு வாருங்கள் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் அல்லது நான் சொல்கிறேன் என்று கேட்டால் காரணம் தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான், இப்படி ஒவ்வொருவரையும் நாம் நவகிரக ஸ்தலம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த கிரகத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். அதாவது அங்குதான் அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. எனவேதான் அந்த ஆலயத்திற்கு சென்று அவர்களை வழிபட்டு வாருங்கள். அவர்களின் கதிர்வீச்சு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் என்று அதற்காக தான் ஒவ்வொரு ஜோதிடர்களும் சொல்கிறார்கள். நானும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. எனவே ராகு திசை உங்களுக்கு நடந்துவிட்டால் மேற்கொண்டு நான் சொன்னதை கட்டாயம் செய்து வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து இவைகளை உங்களுக்கு செய்ய இயலவில்லை என்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்களை வணங்கி வாருங்கள். அவர் ராகு பகவானுக்கு உத்தரவு தருவார். இந்த பாலகர்களை நீ சற்று குறைத்து கொண்டு பலனை தா. இது சுப பலனாக இருந்தால் சற்று கொஞ்சம் அதிகமாக தா என்று ராகு பகவானுக்கு அவர் தகவல் தருவார். என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை இதற்கு மேற்கொண்டு வணங்குங்கள். அவர்தான் எல்லாவற்றிற்கும் உரியவர், எல்லாவற்றிற்கும் ஆளக்கூடியவர் அவர்தான். எனவே அவரை வணங்கி வாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை தரும். இது போன்ற தகவல்கள் நாம் அடுத்தடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும் என்ற மகிழ்வோடு நான் மீண்டும் உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.